சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல். விஜய் த்ரிஷா திருமணம் எப்போது? விஜய் குடும்பத்தினரே வெளியிட்ட முக்கிய தகவல். தமிழகத்தின் 12வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்று புதிய அரசின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் நடைபெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவிலும் நேர்த்திக்கான தன்னுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். காலை 9:30 மணிக்கே தொடங்கிய நிகழ்வுக்காக அவர் காலை 8:45 மணிக்கே தலைமைச் செயலகத்தில் வருகை தந்தார். மேலும் 12ஆம் தேதி நடைபெற்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலிலும் 13ஆம் தேதி நடைபெற்ற அரசு மீதான நம்பிக்கை தீர்மான வாக்கெடுப்பிலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே அவையில் கலந்து கொண்டு தனது பணிப்பற்று மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தினார். குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு காலை 9:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் அவர் காலை 9 மணிக்கே தலைமைச் செயலகத்தை வந்தடைந்தார். 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த பின்னரும் தன்னுடைய வழக்கமான நிர்வாக பணிகளை முழு ஈடுபாட்டுடன் மேற்கொள்வதில் முதலமைச்சர் விஜய் தீவிரம் காட்டி வந்தார். நேற்று அரசு அலுவலர் போல காலை 9:55 மணிக்கே தலைமைச் செயலகம் வந்த அவர் மாலை 4 மணி வரை அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டார். மதிய உணவையும் வீட்டிலிருந்து எடுத்து வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள தன்னுடைய அலுவலக அறையிலேயே எளிமையாக உணவருந்தினார். பின்னர் நாள் முழுவதுமான பணிகளை நிறைவு செய்து மாலை 4 மணியளவில் இல்லத்திற்கு திரும்பினார். முதலமைச்சரின் நேர்த்தி, எளிமை மற்றும் அலுவல் ஒழுக்கம் குறித்து அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மத்தியில் பாராட்டு குரல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. ஆனாலும் அந்த விழாவில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டது அதைவிட பெரிய பேசும் பொருளாக மாறியது. விஜயின் மனைவி மற்றும் குழந்தைகள் கூட அந்த விழாவிற்கு வராத நிலையில் விஜயின் காதலி என்று கூறப்படும் த்ரிஷா விழாவின் முதல் வரிசையில் அமர்ந்து விஜயின் வெற்றியை பெருமையுடன் கண்டு ரசித்தார். இதன் விளைவாக த்ரிஷாவை பற்றிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக வரத் தொடங்கி உள்ளன. உண்மையில் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு ரகசிய உறவு இருப்பதாக நீண்ட காலமாகவே செய்திகள் வெளியாகி வருகின்றன. விஜய் த்ரிஷாவுடன் கள்ள தொடர்பு வைத்திருப்பதாகவும் இருவரும் காதலித்து வருவதாகவும் பலவிதமான கிசுகிசுக்கள் பரவி வந்தன. மேலும் விஜய் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யவிருப்பதாக தகவல்கள் கசிந்தன. மேலும் தேர்தலில் விஜயின் வெற்றியை த்ரிஷா கொண்டாடியது என பல நிகழ்வுகள் அரங்கேறிய நிலையில் தற்போது இருவரும் திருமணம் செய்து கொள்ள தயாராகிவிட்டதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் விஜயோ அல்லது த்ரிஷாவோ இது குறித்து இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை. தங்களை பற்றி பரவும் வதந்திகள் பொய்யானவை என்று கூட அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதன் மூலம் இருவரும் ஒரு உறவில் இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே கருதப்படுகிறது. மறுபுறம் விஜயின் மனைவி சங்கீதாவும் தன்னுடைய விவாகரத்து மனுவில் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்திற்கு புறம்பான உறவு வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விஷயம் அவருக்கு ஏப்ரல் 2021 தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சங்கீதா தன்னுடைய மனுவில் சுட்டி காட்டியுள்ளார். இதற்கு பிறகுதான் விஜயும் த்ரிஷாவும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் ஒன்றாக கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் விஜய் பதவியேற்பு விழாவில் த்ரிஷா நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது விஜயின் 2வது திருமணம் குறித்த செய்திகள் விரைவில் வெளியாகும் என்று அனைவரும் கருதி வருகின்றனர். அப்படியென்றால் இந்த திருமணத்திற்கு விஜயின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்து விட்டார்களா? சங்கீதா ஸ்வர்லிங்கத்தை விவாகரத்து செய்துவிட்டு த்ரிஷாவை விஜய் திருமணம் செய்து கொள்வதை அவருடைய குடும்பத்தினர் விரும்புகிறார்களா? குடும்ப பெரியவர்களின் கருத்து என்ன என்பது குறித்த விவாதங்கள் தற்போது வேறு ஒரு கோணத்தில் நடைபெற்றும் வருகின்றன. எது எப்படியோ விஜய் பதவியேற்ற நாளில் ஒரு முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாகவே சொல்ல வேண்டும். அந்த விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்களை பெயர் சொல்லி அழைத்து மிகுந்த உற்சாகத்துடன் த்ரிஷா வரவேற்று கொண்டிருந்தார். அப்போது விஜயின் பெற்றோர்களான சந்திரசேகர் மற்றும் சோபா ஆகியோர் அந்த பக்கம் வருவதை கண்ட த்ரிஷா தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து நின்று புன்னகையுடன் அவர்களை வரவேற்று பாசத்துடன் முத்தமிட்டார். இந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்களுடன் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் தற்போது காட்டுத்தீயாக பரவியும் வருகின்றன. இதனை கண்ட மக்கள் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையிலான திருமணத்திற்கு அவருடைய குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்து விட்டதாக பேசிக்கொள்கின்றனர். எனவே இந்த அனுமானத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது விஜய் த்ரிஷா திருமணம் குறித்த செய்தியும் விரைவில் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்துள்ள தளபதி விஜய் தற்போது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தும் பேசும் பொருளாகி வருகிறார். வெள்ளித்திரையில் த்ரிஷா விஜய் கூட்டணி பெரிய அளவில் எந்த ஒரு ஜாலத்தையும் நிகழ்த்தி காட்டவில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த ஜோடி இதுவரை மொத்தம் 5 படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் கில்லி ஆகும். மகேஷ் பாபுவின் பிரமாண்ட வெற்றி படமான ஒக்கடு படத்தின் ரீமேக்கான இந்த படம் தமிழ் திரையுலகின் பல சாதனைகளை முறியடித்தது.
மேலும் இந்த படத்திற்கு பிறகு த்ரிஷாவும் விஜயும் திரையில் மிகச்சிறந்த ஜோடியாக வலம் வந்தனர். அதன் பிறகு திருப்பாச்சி, ஆதி, குருவி போன்ற படங்களில் நடித்தனர். பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் த்ரிஷா ஜோடி லியோ படத்தில் இணைந்து நடித்தனர். விஜய் இரட்டை வேடத்தில் கோட் திரைப்படத்திலும் த்ரிஷா ஒரு சிறப்பு பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் 2026ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திய விஷயங்களில் ஒன்று விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர் டோனில் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு திருமணத்திற்கு வந்திருந்தது. ஏனென்றால் அந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டுமென்றும் அவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் மனைவி சங்கீதா ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். இந்த நிலையில்தான் த்ரிஷாவின் ஸ்டைலிஷ் கொடுத்திருக்கும் பேட்டி ட்ரெண்டாகி வருகிறது. விஜயும் சங்கீதாவும் பல வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே அவர்களுக்கு இடையே மனஸ்தாபங்கள் எழத் தொடங்கியது. எப்படியும் சரியாகிவிடும் என்று குடும்பத்தினர் நினைத்தார்கள். ஆனாலும் சரி செய்ய முடியாத நிலைமைக்கு சம்பவங்கள் எல்லாம் சென்றுவிட்டன. இதனால் விஜயிடமிருந்து விலகுவதற்கு முடிவு செய்த சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். அது மட்டுமில்லாமல் அந்த மனுவில் தன்னுடைய கணவர் விஜய்க்கும் இன்னொரு நடிகைக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதேபோல் சங்கீதா அப்படி சொன்னதால் எழுந்த பரபரப்பு அடங்குவதற்குள் விஜயும் த்ரிஷாவும் ஒரே நிறத்திலான உடைகளை அணிந்து கொண்டு தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள். ஏற்கனவே எல்லோரும் த்ரிஷா மீதுதான் சந்தேகப்பட்டிருந்தார்கள். அந்த நிலைமையில் இவர்கள் 2 பேரும் ஜோடியாக வந்தது சங்கீதா சொல்லிய அனைத்தும் உண்மைதான் போல என்ற எண்ணத்தை ரசிகர்களிடையே ஆழமாக விதைத்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற விழாவிலும் த்ரிஷா கலந்து கொண்டார். அவருக்கு முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவரை விஜயின் தாய் சோபா உள்ளிட்டோர் ஆரத்தழுவி வரவேற்றார்கள். மேலும் விஜய் பதவியேற்பு விழா மேடையில் பேசியதை இவரோ எமோஷனலாகி கண்கள் கலங்கி கேட்டுக்கொண்டிருந்தார். இருந்தாலும் அடுத்த ஜெயலலிதாவாக உருவெடுப்பார் த்ரிஷா என்றும் ஒரு தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விஜய் முதலமைச்சரான பிறகு த்ரிஷாவுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இத்தகைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும். மேலும் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கு த்ரிஷா ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். ஒரு பழைய பேட்டியில் அவர் கூறும்போது அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை, அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்பதால் அதில் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அவரை பற்றி வெளியாகும் செய்திகள் வதந்தியா அல்லது நிஜமாகவே அரசியலில் இறங்குவாரா என்பது காலப்போக்கில்தான் தெரிய வரும். இந்த நிலையில்தான் இன்னொரு தரப்பினர் இது குறித்து விளக்கம் கொடுத்துள்ளனர். அதாவது விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வழங்கிய பிறகு அதிகாரப்பூர்வமாக விஜயும் த்ரிஷாவும் இணைவார்கள். குடும்பத்தினர் சம்மதத்தோடு இவர்களின் திருமணம் நடைபெறும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் த்ரிஷா திருமணம் பற்றிய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.